கைஸ் இன்னும் கொஞ்சம் வளரலாம். ஆனால் இலசா சாப்பிட்றது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். கைஸ் மம்டி கடப்பாரெலாம் எடுத்துன்னு விவசாயம் பண்ணலான்னு வந்துட்டோம். கடைசி விவசாயி மாதிரி நம்மளும் விவசாயம் பண்ண போகிறோன்னு அப்படிலாம் நினைக்காதீங்க. இது கழனியெல்லாம் வந்து சும்மா பார்த்துட்டு நாம் அப்படியே போக போகிறோம். இந்த பக்கம் எதுக்கு போகிறோன்னு வீடியோவில் சொல்கிறோமா? ஏன்னா வழி தான் இல்லை, காட்டுக்குள்ளே பூண்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு நிலமை. ஆஹா தாவுடா கை ஃபுல்லான்ற மாதிரி தான் தாவிங்கட கட்ட இருக்கு. அச்சக்கு ஆனா இயற்கை பாத்தியா நமக்கு எவ்வளவு விஷயம் தருது. என்னன்னு எல்லாருமே ஒரு நாள் போக தான் போறோம். பிறப்பும் இது இறப்பும் நம்ம கையில கிடையாதுடா. இந்த பனை மரத்தெல்லாம் பாரு, ஒரு அழகான ஒரு படைப்பு. இதை வந்து ரொட்டீனா அது எல்லாமே தருது நம்ம, ஆனால் அதை அடிச்சிடறோம். பாரு பனங்காத்து நுங்கு தருது, பதனி தருது, கல் தருது, அதை காசி பனங்கற்கண்டு அது பேர் என்ன, பனை வெல்லம், கருப்பட்டி, இது எல்லாமே தருது. அது இல்லாத ஓலை வீடு கட்டுறதுக்கு யூஸ் ஆகுது. மாவலி கார்த்திகை தீபம்னா மாவலிக்கு யூஸ் ஆகுது. பழத்தில் வந்து நிறைய வெரைட்டி செய்யலாம். அது இல்லாமல் அந்த விழுந்த விதையில கூட கிழங்கு தருது. ஆனால் நம்ம இதை ஈஸியாக அழிச்சிடறோம். இவ்வளோவும் ஃப்ரீயாக ஈஸியாக தருது, ஆனால் அதை வெட்டி போட்டு வீட்டை கட்டிடுறோம். இயற்கை வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். நம்ம என்னதான் அதை டிஸ்டர்ப் பண்ணாலும் கம்முன்னு இருக்கு. ஆனால் அது திருப்பி செய்ய ஆரம்பிச்சுது, நாம கதை முடிஞ்சுது. அவ்வளோதான், நாம ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ அதிசயம், இந்த வருஷம் யாரும் திடீர்னு போகாத இருக்கு. அப்படியேதான் இருக்கு, யாரும் நோண்டலை. இப்போ நம்ம நோண்ட போகிறோம். கிழங்கு வளர்ந்துருக்குமா? வளர்ந்துருக்கும் நம்புவோம். ஏன்னா ஆல்ரெடி எல்லாரும் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மம்டி இதுக்கு தான் கொண்டு வந்தோம். பார்க்கறதுக்கு எதுவுமே தெரியலல்ல, ஆனால் அந்த இடத்துல கிழங்கு போட்டுருவோம். இப்போ க்ளீன் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு நோண்டிப்பா. ஏன் சொல்கிறேன்னா, க்ளீன் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, சப்போஸ் வளரல திரும்ப நம்ம அதே மாதிரி க்ளோஸ் பண்ணுறோன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க மாடு மேய்க்கிறவங்க, ஆடு மேய்க்கிறவங்க. நம்ம கஷ்டப்பட்டது வீணாக போயிடும். ஆற்று மண்ணில் வளர்கிற கிழங்கோட டேஸ்ட்டே வேற மாதிரி தான், நல்லாயிருக்கும். ஐயோ வயசாகிடுச்சுப்பா, மூச்சு வாங்குது. இதுக்கே மொட்டி செத்து போச்சு. கிழங்கு நல்லா தான் வளர்ந்துருக்கு. இது வளர்ச்சி கம்மியாக இருக்கு போல. அவ்வளோதான், இதுக்கப்புறம் விட முடியாது, நோண்டிடலாம். குட்டி கொஞ்சம் நாட்கள் விடணும் போல. வேணாம் நோண்டி முடிச்சிடலாம், நாக் அவுட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டோம் வச்சுக்க, நாக் அவுட் பண்ணுறாங்க. ஏன்னா இது பொதுவான இடம், யார் வேணாலும் நோண்டிட்டு போவாங்க. யாரையும் நம்ம ஏன் நோண்டுறீங்கன்னு கேட்க முடியாது. இது ஒன்றா நம்ம வீட்டு கழனி இடமா, இந்த இடமும் கிடையாது. ஐயோ 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 எம்மா
இது ஏன் நோண்ட முடியல? பசாத பழைய மாதிரி கொளுத்து வலிக்கே தெரியலாமா? இதே ஊரில் இருக்கலாமா இல்லை துபாய் வெளியூர் எதனா போய் போய்ச்சிக்கலாமா? இன்னும் கொஞ்சம் வளரலாம். ஆனால் இலசா சாப்பிட்றது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். முத்திட்டிங்கன்னா அந்த ஃபுல்லாக அந்த சக்கை மட்டும்தான் இருக்கும். அதோட அந்த ஸ்வீட்னஸ் தெரியாது. அது கொஞ்சம் அந்த தண்ணியோடு சேர்ந்து அதோட ஒரிஜினல் ஸ்வீட் டேஸ்ட்டும் தெரியும். பாருங்களேன், அழகாக இருக்கும். ஓகே தான், போதும். அப்படி பிஞ்சா இருக்கிறதே நல்லது தான். போதும், கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நோண்டி போட்டுக்கலாம். ஐயோ, கிழங்கு வெட்டேன்டா. கிழங்கு வெட்டேன். வெற்றிகரமாக 1 ஹவராக நோண்டி இவ்வளோ கிழங்கு எடுத்துட்டோம். அப்பயும் இது முடிஞ்ச மாதிரி தெரியல. நோண்ட வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஐயோ, இருக்கா? அதே சொல்றேன். தள்ளி பார்த்து லாஸ்ட் இயர் போட்டு யாரோ நோண்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் போட்டு அப்படிதான் இருக்கு. நீங்க பாருங்க, இந்த வேர் தான் பேஸு. இதை வந்து நல்லா இருக்கும். நல்லா வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நோண்டல் இல்லையாடா? அது இருக்கியடா. என்னதான் இருந்தாலும் கோடி கோடியாக வெளியூரில் போய் சம்பாதிச்சாலும் நிம்மதி இருக்காது. சொந்த ஊரில் கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் நிம்மதியாக வேணுன்றப்ப சுற்றி வரலாம். நான் சந்தோஷமா இருக்கேன்டா வாழ்க்கையில. கொஞ்சமா சம்பாதிச்சாலும் நான் நிம்மதியா வாழ்றேன். சும்மா ஓடி 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 சாகும்போது என்னத்தையா கொண்டு போறீங்க? வரும்போது ஒரு மண்ணாங்கட்டியும் கொண்டு வரல, போகும்போதும் ஒரு மண்ணாங்கட்டியும் கொண்டு போறேன். ஐயோ ஐயோ, சரி ஓகே, ஆசைப்பட்டேன். காய்ஸ், வெற்றிகரமாக நோண்டி முடிச்சிட்டோம். பாடி கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு, டயர்டாயிடுச்சு. இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, இதுக்குள்ளே பூ இருக்கும். அந்த பூ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது வேணால் வீட்டுக்கு போயிட்டு வெட்டி சாப்பிடலாம். குழகுழன்னு தான் இருக்கும். பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டுக்கு போய். வெற்றிகரமாக நோண்டிட்டோம். இவ்வளோ கிழங்கு வச்சு இன்னும் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்து விட வேண்டியது தான். சரி, மூட்டை கட்டு கிளம்புவோம் வாங்க. அவங்களுக்கு குத்திருச்சே. செருப்பு போட்டால் நல்லா தான் இருக்கும். ஓகேவா? கேட்ட மாதிரி எவ்வளோ நேரம் இதை பண்ணணும்? டப்பு டப்புன்னு வெட்டிட்டு இருக்கலாம். இதுவா பார்த்துக்கலாம்.
ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அவ்வளோதான். இந்த கையில் கிழங்கு, இது ஃபுல்லாக வந்து அந்த பூ எடுக்கலாம். இதுக்கு நடுவில் பூ இருக்கும், அந்த பூ ஒரு விதமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை போய் ட்ரை பண்ணலாம். இந்த வருஷமாச்சு போட்ட கிழங்க லெவலே நோண்டிட்டோம். ரொம்ப பெருமையாக இருக்குது, யாரும் திட்டிகிட்டு போவாத. ஐயோ, போன வருஷம் அப்படி தான் போட்டோம். போட்டுட்டு சரி ஞாயிற்றுக்கிழமை வந்து நோண்டலாம் அப்படின்னு நினச்சா யாரோ சூறையாடிட்டாங்க. இந்த வருஷம் அப்படி இல்லை. நம்ம போட்ட கிழங்கு ஒரு பேட்ச், இது இன்னொரு பேட்ச் போட்டிருக்கோம். அதை கூடிய சீக்கிரம் நோண்டலாம். ஏன்னா இது ரொம்ப இலசாக இருக்குது. அது பொங்கல் டைமில் நோண்டலாம். ஓகே, ஸோ இதை தான் வெட்டினா பூ இருக்கும். ஸோ எஸ், அதில் பூ இருக்கும், அது டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. ஆனால் வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா கத்தி கை மேலே வரும். இங்க பாருங்க, பார்க்க டேஸ்ட். நீ இந்த அவனுக்கு வேணுமா? அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க. இதாச்சு, இதுதான் நுங்கு பழமாகி, பழம் விதையாகி நமக்கு கிழங்கும் கொடுக்குது. நம்ம ஒயிட்ஸ், ஆமாம், கையெல்லாம் இருக்காது மேலே. வரமாட்டான்.